ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நல்ல ஒரு தொடக்கம் இன்னைக்கு. டாப்பு குக்கு டூப்பு குக்கு, அதே மாதிரி அனாமிகா சீரியல். என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அனாமிகா சீரியல் வந்து தினைக்கும் வந்து எதிர்பார்த்தாங்க ஒரு 10 o'clock மாதிரி டைம் ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகர்களுக்கு அது ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்குது. ரசிகர்கள் எல்லாருமே வந்து தர்ஷக் மற்ற ஹீரோயின் எல்லாரையுமே வந்து டேக் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, டெய்லி வந்து சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம தர்ஷக் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சன் டிவியை டேக் பண்ணியும் போட்டிருந்தாரு. ரீசெண்டாக ஃபேன்ஸோட விஷ் என்ன அப்படின்ட்டு. அனாமிகா சீரியல் பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் எல்லாரோட இன்ட்ரோவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் டான்ஸ் இந்த பக்கம் இவங்க எல்லாரும் இவரை நந்தா பார்த்துட்டு இருக்கிறது, அதே மாதிரி அந்த பக்கம் தர்ஷக் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரே டைமில் 2 பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஹீரோயின். அவங்கள மட்டும் இருக்காது, பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸும் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரசிகர்கள் டெய்லி டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனி சேஞ்சஸ் வருதா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி டாப்பு குக்கு டூப்பு குக்கு ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப கலாயாக, புதுசாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அந்த ரியாலிட்டி ஷோ. உண்மையிலேயே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சன் டிவி அப்டேட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் ஒருத்தர் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன், ஏங்க எல்லா சீரியலையுமே ஹீரோயின் பேஸ் பண்ணியே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவரோட கமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவரோட ஃப்ரெண்ட் லைஃப்லேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காராம். ஜென்ஸுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லையா என்ன, லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட லைஃப்லேயும் இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஏன் ஒரு மென்னை வந்து முக்கிய கதாபாத்திர ரோலாக வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்பயுமே லேடிஸை மட்டும் வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் வீட்டில் வந்து மோஸ்ட்டாக லேடிஸ் தான் வந்து சீரியல் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால தான் இப்படி எடுக்கிறாங்க. நிறைய ஜென்ஸுமே இப்போ சீரியல்ஸ் பார்க்குறாங்களாம், அது அவரோட கருத்து. அப்படி இருக்கும்போது ஒரு மென்னை வச்சு ஒரு கதை வந்து நகர்வு இருக்கிற மாதிரி ஒரு சீரியல் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வந்தாலும் நல்லா தான் இருக்கும்ல. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே இந்த மாதிரி ஒரு கருத்தையுமே. பார்க்கலாம் துணிஞ்சு அந்த மாதிரி யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.